ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெட்பூல் அண்ட் wolverine இப்போதைக்கு இந்த படம்ல கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா எல்லா அந்த சீனையுமே ஒரு ஆர்டராக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ட்ரெய்லரில் மிஸ் ஆகப்பட்ட சீனை மட்டும்தான் நம்ம ஆர்டராக பார்க்க போகிறோம், லைக் குரோஜிகளாக பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் இது ட்ரெய்லரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இப்படி இருக்க போகுது. இப்படி தான் ஆர்டரில் தான் இந்த படம் அமைய போகுது. நான் ட்ரெய்லரை பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன். நிச்சயமாக இது வந்து படத்தில் வருமா கேட்டால் தெரியாது, பட் ட்ரெய்லர் வச்சு நான் ஒரு ஆர்டர் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக ஒரு செக்மெண்ட் பண்ணலான்னு இருக்கல, என்ன பண்ணலாம், என்ன விதமான ஒரு வீடியோ வேணும் ஆசைப்படுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அந்த புது சீரிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வேடு வந்து தன்னோட சூப்பர் லைஃப் ரிட்டையர் ஆகி ஒரு கார் சேல் அப்படின்னு ஒரு ஒர்க்கிங் பண்ணிட்டு இருப்பார். அப்படிதான் வந்து டெய்லர் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வர மாதிரியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லேயும் அண்ட் வெடசா கூடிய அவர் ஜாலியாக இருக்கிற மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கு. தென் டிவி சும்மா இருப்பாங்களா, வந்து நம்ம வேடை அரெஸ்ட் பண்ணி கேப்சர் பண்ணுறாங்க. வேடு யாரை மீட் பண்ணுறாங்கன்னா நம்ம டிவியோட ஹெட்டான பேரடாக்ஸ் மீட் பண்ணுறாரு. பேரடாக்ஸ் நம்ம வேடுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. நீ வந்து ஒரு பர்டிகுலர் wolverine கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேரடாக்ஸ் நம்ம வேடுக்கு ஒரு ஆசைன்னு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் வேடை டிவியில் தான் அவருக்கு புது சூட்டும் அண்ட் அடமெண்டியம் ஸ்வாடும் அங்கே தான் அவருக்கு கிடைக்கிது. ஸோ என்ன பண்ணுறாருனா அடுத்து wolverine சர்ச் பண்ண போகிறாரு. ஸோ முதல்ல அவர் வேறு யூனிட் சர்ச் பண்ணிட்டு வகையில் அப்போ தான் இந்த இடத்துக்கு போகிறாரு. கசினோவுக்கு நம்ம பேட்ச் wolverine பார்க்க போகிறாரு. நிச்சயமாக இவர் நம்ம wolverine கிடையாது, நம்ம டெட்பூல் தேடுற wolverine கிடையாது, பட் அங்கே எக்கச்சக்கமான wolverine வேரியண்ட்டுமே அவர் தேடி பார்க்க போகிறாரு. அண்ட் லாஸ்ட்டாக அவர் இந்த பாருக்கு வராரு. ஸோ இந்த பாரை நம்ம லோகன் அண்ட் wolverine ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட கன்வர்சேஷன் பார்த்துருக்கலாம், அவங்க பேசி பார்த்துருக்கலாம், அவங்க பேசுகிறதே புதுசாக பார்க்கவே தான் இருக்கும். ஸோ இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவரை கபிச்சு கூட பிடிச்சி டிவி கூட்டி போக டிவி நம்ம wolverineக்குமே ஒரு புதுசு கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வாய்டுக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னு தெரியல, பட் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வாய்டுக்கு போகிறாங்க. அண்ட் இந்த வாயில் தான் நம்ம டெட்பூலுக்கும் wolverineக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே ஆரம்பிக்குது. எப்படி சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேர் ஷூட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சின்னமான காய்கள் இருக்காது. நீங்கள் எக்ஸிகமாக டெலியே பார்த்துருப்பீங்க, நம்ம wolverineோட அந்த செஸ்ட்டில் 3 ஓட்டை இருக்கும், கன்னோட ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ பாசிபிளி இதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கும் நம்ம டெட்பூலுக்கும் wolverineக்கும். அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னா கெசன்ட்ரா பிளேஸுக்கு போகிறாங்க நினைக்கிறேன். கெசன்ட்ரா பிளேஸுக்கு போய் இங்கே மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க மாற்ற மட்டும் இல்லாமல் அங்கே எப்படி கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் நீங்கள் இந்த டிக்கெட் சேல் அப்படி ஒரு டேல காமிக்கப்பட்டிருக்கும். அந்த டேல நல்லா பாருங்களே, அந்த ஓரமாக ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கும், எக்ஸாக்டாக ஒரு ட்ரெயின் ட்ராக் போயிட்டுருக்கும். அந்த ட்ரெயின் ட்ராக்கை நீங்கள் ஜோய் பீஸா நம்ம டெட்பூல் wolverine ஒரு பீஸா கடை பேசிட்டு பார்க்க தெரியுமா, அங்கேயே பாருங்களே அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் ட்ராக் காமிக்கப்பட்டிருக்கும். பாசிபிளி அந்த ட்ரெயின் ட்ராக் மூலியமாக அவங்க இங்கே வந்திருக்கலாம். ஒரு ட்ரெயினை பிடிச்சோம், கெசன்ட்ரா பிளேஸை தப்பிச்சு ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்திருக்கலாம் அப்படி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த காரில் போகிற மாதிரி எக்கச்சக்க இடத்துக்கு போகிற மாதிரி அந்த கார்லேயே ஒரு ட்ரைவ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் அப்படியே அந்த டவுன் ஸ்கொயருக்கு போகிற மாதிரி நம்ம டெட்பூலும் wolverineம் ஒரு டவுனுக்கு போக தெரியுமா, டவுனுக்கு போகிற மாதிரியே எப்படி சொல்லணும்னா இது செகண்ட் ஆஃப்னு. ஏன்னா நம்ம wolverineோட ஸ்லீவ் வந்து ஸ்லீவ்ஸாக இருக்கும், அவர் ஸ்லீவ் வந்து கிழிஞ்சிருக்கும். பாசிபிளி செம்மையான ஃபைட்டுக்கு அப்புறம் குறுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைட்டு பாசிபிளி நம்ம ஹல்க் கூட ஃபைட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒரு பவர்ஃபுல் இது ஒரு பர்சனல் ஃபைட் பண்ணி அவரோட ஸ்லீவ்லாம் கிழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூலுக்கு கையில் 2 கண்ணும் கிடச்சிருக்கு. கன்ஃபார்ம் இது எல்லாமே செகண்ட் ஆஃப் தான். ஆனால் திரும்பி அவங்க கெசன்ட்ரா பிளேஸுக்கு போகிறாங்க. அப்படியே பார்த்தல எப்படி சொல்கிறேன்னா அந்த கார் நீ பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேமேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட் நம்ம wolverineக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக இருப்பார் நீ பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தனியாக வரல, எக்கச்சக்கமான கேமிஸ் மீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய டீம் வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா அந்த காரை பாருங்களே, காரில் பேக் டோர் அந்த சைடு எல்லாமே ஓப்பனாக இருக்கும், எல்லா டோருமே ஓப்பனாக இருக்கும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு டீமையே அவங்க சேர்த்துக்கிட்டு தான் இந்த கெசன்ட்ரா பிளேஸுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அது நல்லா காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அங்கேருந்து அவங்க ஒரு போர்ட்டலில் ஜம்ப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்க போது நம்ம கெசன்ட்ரா வில்லன் கிடையாது. எங்கே பார்த்துருப்பீங்க அந்த போர்ட்டலில் 2 பேர் ஜம்ப் பண்ணும்போது நம்ம கெசன்ட்ரா தடுக்க மாட்டாங்க, அவங்களோட பவரே டெலிகைனசிஸ். எக்ஸாக்டாக நினச்சா அவங்களா அப்படியே காற்றுலேயே பிடிச்சிருக்கலாம், பட் அவங்க பண்ணலை. நிச்சயமாக கெசன்ட்ரா வில்லன் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் வழியாக போய் நம்ம wolverineம் டெட்பூலும் எக்கச்சக்கமான பிளேஸுக்கு போகிற மாதிரியும் எக்கச்சக்கமான ஈவெண்ட்டை மாத்திர மாதிரி தான் காமிக்க போகுது. அவ்வளோ பிளாட் லீக்கில் நம்ம டெட்பூல் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இதை ஃபால்ட்ரான் அப்படின்னு எக்கச்சக்கமான பிளேஸுக்கு போய் அங்கே போய் அவங்க விசிட் பண்ணுற மாதிரியும் கலாய்க்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு அப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
நிச்சயமாக கெசனோவா வில்லனாக இருக்க போது கிடையாது. நிச்சயமாக ஒரு டிவி ஏஜென்ட் வில்லனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய வில்லன் ட்விஸ்ட்டாக காத்துட்ருக்கலாம். அது என்னவாக இருக்க போகுது நம்ம பார்ப்போம். அந்த போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் தெரில. பட் நிச்சயமாக அது ஆசமாக இருக்க மட்டும் நம்புகிறேன். இதான் கைஸ், நான் வந்து ட்ரெய்லரை பார்த்து ஒரு ஆர்டராக எடுத்து வச்சு இதை மட்டும்தான் இவ்வளோ ஆர்டராக எடுக்க முடிஞ்சிச்சு. நிச்சயமாக இப்படி தான் படத்தில் அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் வந்து ஆர்டர் படி வரும்னு. நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்க போகிற புது சீரீஸுக்கு என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் ஆசைப்படுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் பாய்.